தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்புக் குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்புப் பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும், வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்புக் குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்புப் பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும், வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்புக் குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்புப் பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும், வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது.
தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்பு குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்பு பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்பு குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்பு பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் இன்று அதிகாலையில் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கு மேற்பட்ட மக்கள் எதிர்பாராத திடீர் நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதனை அறிந்த கேரளம் முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியாக மீட்பு பணிக்காக 250 மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்பு குழுக்களின் 250 உறுப்பினர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் NDRF இன் கூடுதல் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் கேரளம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு மத்திய அரசு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்து இந்திய இராணுவத்தை மீட்பு பணிக்காக சம்பவம் நடந்த பகுதியான வயநாடு மற்றும் கண்ணூர் வரையிலான பகுதிக்கு அனுப்பி நிலச்சரிவிலும் கட்டிட இடிபாடுகளிடையில் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கவும் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட மக்களை கண்டுபிடிக்கவும் இந்திய இராணுவம் மற்றும் தேசிய மீட்பு பேரிடர் மேலாண்மை குழுவும் ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசு நிலச்சரிவால் உயிரிழந்த மக்களுக்கு நிவாரணத் தொகையாக நபருக்கு 2 லட்சமும் அதில் காயப்பட்ட மக்களுக்கு நபருக்கு 50,000 தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மழை பொழிவால் மீட்பு பணியானது தாமதம் ஆகுவதாக தெரிவித்துள்ளனர். கூடுதலாக நிலச்சரிவால் 54 உயர்ந்து உயிரிழப்பு மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்களை நிலச்சரிவிலிருந்து மீட்டதாக கேரளம் அரசு தெரிவித்துள்ளது.